அண்மைச் செய்தி. அதிமுகவில் பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டுமென முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்திய நிலையில் அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பிலிருந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பதவி நீக்கப்பட்டார். தொடர்பான அண்மைச் செய்தியை நாம் பார்த்தோம். இன்றைய தினம் முன்னாள் அமைச்சரும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் செங்கோட்டையன் அதிமுக கட்சி பதவியான அமைப்பு செயலாளர் மற்றும் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவிகளிலிருந்து இபிஎஸ் தற்போது நீக்கி இருக்கின்றார். தொடர்ந்து இந்த நிலையில்தான் இந்த இரு பதவிகளும் நீக்கப்பட்ட நிலையில் தற்போதைய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அடுத்த கட்ட நகர்விற்கு எப்படி செல்வார் என்ற ஒரு கேள்வியும் தற்போது எழுந்திருக்கின்றது. இவர் தற்பொழுது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்குகிறார் என ஒரு தகவல் வெளியாகி இருந்த நிலையில்தான் இன்று இரவு இவரது பண்ணை வீட்டிலிருந்து நேரடியாக புறப்படுகிறார். புறப்பட்டவுடன் நாளை காலை திருமதி சசிகலா அவர்களை சந்திக்கப் போவதாக தகவல் என்பதும் வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இவர் நேரடியாக சென்னை சென்று அங்கு சசிகலாவை சந்திக்கிறார். ஏனென்று குறிப்பிட்டால் சசிகலா ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளராக இருந்து அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் இவர் ஏற்கனவே அவர் அதிமுக தலைமை மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியவர் மீது கடும் அதிருப்தி நிலையில்தான் தற்பொழுது இவர் நீக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில செய்தியாளர்களை சந்தித்த போதும் கூட தன் கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டாலும் சரி தன்னுடைய பணி தொடரும் என்ற ஒரு பதிலையும் அளித்திருக்கிறார். இந்த பதில் என்பது எதனை சுட்டிக்காட்டியிருக்கிறது என்று குறிப்பிட்டால் பிரிந்து கிடக்கும் அதிமுக நிர்வாகிகள், அதாவது ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், திருமதி சசிகலா ஆகிய 3 நபர்களையும் ஒருங்கிணைத்துதான் செங்கோட்டையன் தற்போது செயல்பட போகிறார். அப்பொழுதுதான் இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர், நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி போன்ற பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த ஏற்கனவே நீக்கப்பட்ட அதிமுக நிர்வாகிகளும் இவர் நீக்கப்பட்ட நிலையில் தற்போது இவருடைய வீட்டிற்கு வருகை தந்து வருகின்றனர். தொடர்ந்து இவர்கள் மத்தியிலும் செங்கோட்டையன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில்தான் தனக்கென ஒரு ஆதரவாளர் என்ற பெயரில் தான் தற்போது சசிகலாவினுடைய பின்புலத்தில் தற்போது செங்கோட்டையன் இருந்து வருகிறார் என கூறப்படுகிறது. அதனால்தான் இன்று இரவு இவருடைய பண்ணை வீட்டிலிருந்து ஒரு 9:30 மணி அளவில் இவர் புறப்படுகிறார். புறப்பட்டு இவர் விமானம் மூலம் செல்கிறாரா அல்லது இவருடைய கார் மூலம் சென்னைக்கு நேரடியாக சென்று சசிகலாவை சந்திக்கிறாரா என ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. தொடர்ந்து சசிகலாவை சந்தித்த பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வு என்னவென்று தெரியும். ஏற்கனவே இவர் மதியம் அளவில் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி விட்டார் என்ற ஒரு செய்தி என்பது வெளியாகி இருக்கின்றது. இந்த செய்தியினுடைய அடிப்படையில் தான் இவர் இன்று இரவு சசிகலாவை சந்திக்கிறார். சசிகலாவை சந்தித்த பிறகு இவருடைய நகர்கள் எப்படியெல்லாம் இருக்கும், அதிமுகவினுடைய நிர்வாகிகளை ஒன்றிணைத்து ஒரு அணியை உருவாக்குகிறாரா அல்லது வேறு ஏதேனும் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் செல்கிறாரா என ஒரு முழுமையான தகவல் என்பது ஈடுபடும்.